முற்காலத்தில் திருவேற்காடு என்னும் பகுதி அடர்ந்த வனமாக இருந்தது. இது வேலங்காடு, மூலிகை வேர்கள் நிறைந்த காடு என்று அழைக்கப்பட்டது. இந்த வனம் வேதங்கள் நிறைந்த இடம் என்பதாலும் முனிவர்கள் தவம் செய்த புண்ணிய பூமி என்பதாலும் சிறப்பு பெற்றது. நாக வடிவில் அன்னை. இந்த வனத்தில் ஒரு புற்றில் பாம்பு வசிக்கும் மண் வடிவில் சுயம்புவாக தானாகத் தோன்றிய லிங்கம் வடிவம் வெளிப்பட்டார். இவருக்கு ஆரம்பத்தில் எந்த உருவமும் இல்லை. இவரே அந்த புற்றில் உறையும் சக்தியாக இருந்தார். இந்த புற்றைச் சுற்றியுள்ள செடிகள் மற்றும் மூலிகைகள் தேவி கருமாரியம்மன் அந்த புற்றில் உறைந்திருந்தபோது ஒரு முதிய குரத்தி வடிவம் எடுத்துச் சென்று சூரிய பகவானுக்கு குறி சொல்ல முயன்றார். தேவியின் ஆற்றலை அறியாத சூரியன் அவளை அலட்சியம் செய்தார். அதனால் அம்மன் சினம் கொண்டு மறைந்தார். அம்மன் மறைந்தவுடன் சூரியன் தன் பிரகாசத்தை இழந்து உலகெங்கும் இருள் சூழ்ந்தது. தன் தவறை உணர்ந்த சூரியன் அன்னையிடம் மன்னிப்பு வேண்டினார். மன்னிப்பு அளித்த அன்னை சூரியனுக்கு ஒரு வரம் கொடுத்தார். சூரியக் கதிர்கள் நேரடியாக அம்மன் திருமேனியில் விழும் வண்ணம் அருள் செய்தார். மேலும் ஞாயிற்றுக்கிழமையை சூரியனுக்குரிய நாள், தன்னை வழிபட உகந்த நாளாக ஆக்கினார். காலப்போக்கில் இந்தச் சுயம்பு நாக வடிவம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்பட்டது. பின்னர் பக்தர்கள் தேவியின் புற்றின் அருகே ஒரு ஆலயம் அமைத்து அவருக்குரிய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தனர். இன்றும் திருவேற்காடு கோயிலில் கருவறையில் புற்றும் அதற்கு அருகிலேயே தேவி கருமாரியம்மனின் விக்கிரகமும் உள்ளது. அம்மன் தன் அடியார்களைக் காக்க நாக வடிவில் தங்கியிருந்து அருள் செய்வதாக நம்பப்படுகிறது.